சிபிஎஸ்இ உருவாக்கிய குழப்பத்தால் மாணவர்கள் பரிதவிப்பு. +2 குரூப்பில் பாடங்களை தேர்வு செய்வதில் சிக்கல் ஏன்? சிபிஎஸ்இ இந்த ஆண்டு புதுசாக அறிமுகப்படுத்திய ஆன்லைன் மதிப்பீட்டு முறை மற்றும் விடைத்தாள் நகல் குளறுபடியால் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் தவறான பாட தேர்வு முறையால் மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பும் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இது பற்றி சற்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வை நாடு முழுவதும் 17,68,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர். தேர்வு முடிவுகள் மே 13ஆம் தேதி வெளியாகின. 85.20% பேர் தேர்ச்சி பெற்றனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 3.19% குறைந்தது. விடைத்தாள் மதிப்பீட்டில் இந்த முறை OSM என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் முறை எனப்படும் ஆன்லைன் மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது மாணவர்களின் விடைத்தாள்கள் அனைத்தும் ஸ்கேன் செய்யப்பட்டு ஆன்லைனிலேயே ஆசிரியர்கள் திருத்தப் பணியை மேற்கொண்டனர். இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் குறைந்ததற்கும் ஆன்லைன் மதிப்பீட்டு முறைதான் காரணம்னு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சிபிஎஸ்இ வழங்கி இருக்கிற முக்கிய பாடங்கள் கூடுதல் பாடங்கள் பட்டியலை தேர்வு செய்வதில் சிக்கல் உருவாகி இருக்கு. பள்ளி நிர்வாகங்கள் இதை மாற்றி தேர்வு செய்வதால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க. குறிப்பா விவசாயம், தோட்டக்கலை, வனவியல் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகளில் மாணவர்கள் சேர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மேற்கண்ட படிப்புகளுக்கு கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்கள் அல்லது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடங்கள் அல்லது இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணித அறிவியல், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட சில பாடங்களை தகுதியாக வச்சிருக்கு. ஆனா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் முக்கிய பாடங்கள் கூடுதல் பாடங்கள்னு பிரிக்கப்பட்டிருக்கிறதால பாடங்களை தேர்வு செய்யறதுல பள்ளிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டு சில பள்ளிகள் இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களுடன் கணினி அறிவியல் உள்ளிட்ட முக்கிய பாடங்களையும் தேர்வு செய்வதற்கு பதில் கூடுதல் பாடவரிசையில் உள்ள உடற்கல்வி பாடத்தை தேர்வு செய்கின்றன. கூடுதல் பாடவரிசையில் கணினி அறிவியல் பாடத்தை தேர்வு செய்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கின்றன. தேர்வு முடிஞ்சு மதிப்பெண் சான்றிதழ் பெறும்போதுதான் மாணவர்களுக்கு இந்த குழப்பம் தெரிய வருது. மதிப்பெண் சான்றிதழ்ல முக்கிய பாடங்கள்ல உயர்கல்வியும் கூடுதல் பாடப்பிரிவில் கணினி அறிவியல் பாடமும் இடம்பெறும் நிலையில வேளாண் பல்கலைக்கழகம் அதை ஏற்பதில்லை. இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆகிய முதன்மை பாடங்களோட கணினி அறிவியல் பாடம் இடம்பெறாததே அதற்கு காரணம். 4வது பாடமான கணினி அறிவியல் முதன்மை பாடப்பிரிவில் இடம்பெறாததால அதை கட் ஆஃப் மதிப்பெண்ணில் இணைக்க வேளாண் பல்கலைக்கழகம் தயக்கம் காட்டுகிறது. கணினி அறிவியலோ கணித பாடமோ முதன்மை பாடப்பிரிவில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே வரும் ஆண்டுல முதன்மை பாடம் மற்றும் கூடுதல் பாடங்களை தேர்வு செய்வதில் ஏற்படுற குழப்பங்களை தடுக்க வேண்டும். பள்ளி நிர்வாகங்கள் தவறாக பாடங்களை தேர்வு செய்ததால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அவங்க விரும்புகிற பாடங்களை படிக்க உதவும் வகையில் சிபிஎஸ்இ நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு மாணவர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சிபிஎஸ்இ +2 பொது தேர்வில் பிரதான பாடங்களில் மதிப்பெண் பெருமளவு குறைஞ்சதால விடைத்தாள் நகல் கோரி ஏராளமானோர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. விடைத்தாள் நகல் பெற்ற மாணவர்கள் தங்களோட விடைத்தாள்ல பல பக்கங்களும் கூடுதல் விடைத்தாள் ஷீட் வாங்கி எழுதிய பக்கங்களும் இல்லாததால மிகுந்த அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் தெளிவாக இல்லைன்னு, சில விடைத்தாள் பக்கங்கள் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்படலைன்னு மாணவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதோடு மதிப்பெண் சரிபார்ப்பு மறு மதிப்பீட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட பிரத்யேக இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு, விடைத்தாள் மதிப்பீட்டு குளறுபடியாலும் மாணவர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. மாணவர்களின் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட சிபிஎஸ்இ உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியளித்தது. இதையடுத்து விடைத்தாள் நகல் பெற்ற மாணவர்கள் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.